புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை ரத்து செய்ய கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த மின்கட்டண உயர்வுக்கு புதுச்சேரியின் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதாவது தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் அதிகமாக உள்ளது என கூறி இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சியினரும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தொடர்ந்து எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த மின்கட்டண உயர்வு ரத்து செய்வதற்கு பதிலாக மானியம் வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் இந்த மானியம் அதிகப்படியான மக்களுக்கு போய் சேருவதில்லை. 110% மக்களுக்கு மட்டுமே சென்றடைகிறது. எனவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை முழுவதுமையாக ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி முதல் வரை பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதன்படி இன்று காலை முதல் பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, புஸ்தி வீதி, மறைமலை சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் வாகனங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மிக முக்கிய வணிக நிறுவனம் பகுதியான காந்தி வீதி மற்றும் நேரு வீதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதே போல் புதுச்சேரியில் முக்கிய போக்குவரத்து பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் சேவை தான் அதிகம். புதுச்சேரியில் பேருந்து சேவை முற்றிலுமாக இழந்துள்ளன என்று சொல்லலாம். குறிப்பிட்ட சொல்லுங்கள், அரசு பேருந்துகள், ஒரு சில அரசு பேருந்துகள், அதாவது புதுச்சேரியின் அரசு பேருந்துகள் பிஆர்டிசி மற்றும் தமிழக அரசு பேருந்துகள், ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. மற்றபடி ஆட்டோக்கள், டெம்போக்கள், தனியார் பேருந்துகள் மற்றும் எதுவுமே இயக்கப்படவில்லை. இதே போல் இந்த பந்த் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 1 முதல் 8 வரை வகுப்புகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதாவது கிராம பகுதியிலிருந்து புதுச்சேரி நகரப்பகுதிக்கு மாணவர்கள் வருவதற்கு சிரமம் ஏற்படும், அந்த பேருந்துகள் இயக்கப்படாததால் சிரமம் ஏற்படும் என்பதால் இந்த பள்ளிகளுக்கும் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் இந்த இந்தியா கூட்டணி சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த போராட்டம் பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது என்பதை சொல்லலாம். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.